Hi everyone. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நியூ 7QC டூல்ஸ்ல ஒன் ஆஃப் த டூலா இருக்கக்கூடிய ப்ராசஸ் டிசிஷன் ப்ரோக்ராம் சார்ட் ஷார்ட்டா வந்து PDPC ன்னு சொல்லுவோம். ஸோ அதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல குவாலிட்டி கண்ட்ரோல்னா என்ன அப்படின்றத பத்தியும் PDPCனா என்ன அப்படின்றத பத்தியும் அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதோட யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஷார்ட்டா வந்து QC அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுவோம். எக்ஸ்பிளேஷன் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் இஸ் எ ப்ராசஸ் த்ரூ விச் எ பிசினஸ் சீக்ஸ் டு என்ஷூர் தட் ப்ராடக்ட் குவாலிட்டி இஸ் மெயின்டைன்ட் ஆர் இம்ப்ரூவ்டு. அதாவது தமிழ்ல வந்து தர கட்டுப்பாடு என்பது ஒரு வணிகத்தின் மூலம் தயாரிப்பு தரம் பராமரிக்கப்படுகிறதா அல்லது மேம்படுத்தப்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்த முயல்கிறதா வந்து இந்த குவாலிட்டி கண்ட்ரோல். ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து கண்டினியூஸா நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா வரக்கூடிய அவுட்புட் எல்லாமே வந்து நமக்கு கரெக்டான ஸ்பெசிஃபிகேஷன்ல இருக்கா அப்படின்றத நம்ம வந்து இன்ஷூர் பண்ணணும். ஸோ அது வந்து நம்ம இண்டிவிஜுவலா ஒரு பார்ட்டுமே வந்து 100% இன்ஸ்பெக்ஷன் மூலயமா அதனுடைய டைமென்ஷனல் இஷ்யூஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வந்து செக் பண்ணணும். அப்படி செக் பண்றது போது ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து குவாலிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ். ஸோ அந்த இஷ்யூஸ் வந்து எது மூலயமா வந்துச்சு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு அதை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம பண்றது தான் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு பேரு. இந்த குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் தான் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் டூல்ஸ். ஸோ நியூ 7QC டூல்ஸ் அப்படின்றதுனாக்கா டு யூஸ் வெர்பல் டேட்டா அண்ட் நியூமெரிக்கல் டேட்டா இன் மேனேஜிங் குவாலிட்டி. ஸோ குவாலிட்டியை நம்ம வந்து மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம வேர்பல் டேட்டா அண்ட் நியூமெரிக்கல் டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்றது தான் வந்து நியூ 7QC டூல்ஸ். நியூ 7QC டூல்ஸ் பார்த்தோம்னாக்கா அஃபினிட்டி டயக்ராம், இன்டர்ரிலேஷன்ஷிப் டயக்ராம், ட்ரீ டயக்ராம், மேட்ரிக்ஸ் டயக்ராம், மேட்ரிக்ஸ் டேட்டா அனாலிசிஸ் டயக்ராம், ஆரோ டயக்ராம், ப்ராசஸ் டிசிஷன் ப்ரோக்ராம் சார்ட் ஷார்ட்டா வந்து PDPCன்னு சொல்லுவோம். ஸோ இதான் வந்து நியூ 7QC டூல்ஸ். நம்ம இந்த வீடியோல வந்து ப்ராசஸ் டிசிஷன் ப்ரோக்ராம் சார்ட் அப்படின்னா என்னன்றதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். So process decision program chart அப்படின்னாக்கா a tool for mapping out the decision making process for a specific problem, helping to identify potential problems, alternatives and outcomes. அதாவது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கான முடிவெடுக்கும் செயல்முறையை வரைபடமாக்குவதற்கான ஒரு கருவி தான் வந்து PDPC. சாத்தியமான சிக்கல், மாற்றுகள் மற்றும் விளைவுகளை அடையாளம் காண உதவுவதுதான் இந்த ப்ராசஸ் டிசிஷன் ப்ரோக்ராம் சார்ட். ஸோ ஸ்டெப்ஸ், இதில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்கா ப்ரிப்பேர் நார்மல் ஃப்ளோ சார்ட் வித் ஆல் எக்ஸ்பெக்டட் ஈவென்ட்ஸ், பாசிபிள் அக்யூரன்ஸ் அஃபெக்ட் த ப்ராசஸ், டெமான்ஸ்ட்ரேட் த்ரூ பிரான்ச்சிங், consider abnormal occurrence, way to counter measures connecting to the abnormal occurrence. So இதுல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா begin SPC in machining. மெஷின்ல ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. மெஷினிங் ப்ராசஸ்ல வந்து இது ஃபாலோ பண்ண போறாங்க. ஸோ இதுக்கான பிரான்ச் ரீசன்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம்னாக்கா காசஸ் வந்து ஒன்று கண்ட்ரோல் பிளான், செகண்ட் ஒன் வந்து மெட்ராலஜி, தேர்ட் ஒன் வந்து ஆப்ரேட்டர் ட்ரைனிங். இது மூணு தான் வந்து இதுக்கு வந்து பேஸ் ஆனது. கண்ட்ரோல் பிளான் பார்த்தோம்னாக்கா பிளான்ஸ் நாட் கம்ப்ளீட்டட். எதனாலன்னு பார்த்தோம்னாக்கா ரெக்வயர்ட் ப்ரியார் டு ப்ராசஸ் சைன் ஆஃப். ஸோ ரெகுலரா ஆடிட் இல்லாததால பிளான்ஸ் வந்து கரெக்டா வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. அதுக்கு வந்து கண்ட்ரோல் பிளான்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து மெட்ராலஜி ரிலேட்டட் பார்த்தோம்னாக்கா கேஜஸ் ஆர் நாட் ரெடி. கேஜஸ் வந்து ரெடி ஆகல. எதுக்குன்னு பார்த்தோம்னாக்கா ரெக்வயர்ட் மெட்ராலஜி சைன் ஆஃப் ப்ரியர் டு ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணணும். தேர்ட் ஒன் வந்து ஆப்ரேட்டர் ட்ரைனிங், ஆப்ரேட்டர்ஸ் நாட் ஐடென்டிஃபைட். ஆப்ரேட்டர் வந்து மாறி மாறி வர்றதால யாருன்றதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியறது இல்லை. ரெக்வயர்ட் சூப்பர்வைசர் சைன் ஆஃப். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து மெயின் ரீசன் வந்து ட்ரைனிங் வந்து ரெக்வயர்ட் தேவைப்படுது. ஸோ இதனுடைய மெயின் பிரான்ச்சஸ் பார்த்தோம்னாக்கா கண்ட்ரோல் பிளான்ஸ், மெட்ராலஜி, ஆப்ரேட்டர் ட்ரைனிங் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ SPC அப்படின்றது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல். ஒரு ப்ராசஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன டேர்ம்ஸ் வந்து மெயினா வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணுதோ ஸோ அது எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணி அது ரிலேட்டடான ரீசன்ஸ் நம்ம வந்து
என்னன்றதை அனலிசிஸ் பண்ணி நம்ம டிரா பண்றது தான் வந்து ப்ராசஸ் டிசிஷன் ப்ரோக்ராம் சார்ட். அதாவது இதுலயே நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ப்ரோக்ராம் சார்ட் வந்து ப்ராசஸ் ரிலேட்டடா எடுக்கக்கூடிய டிசிஷனை எக்ஸ்பிளைன் பண்றது தான் வந்து ப்ராசஸ் டிசிஷன் ப்ரோக்ராம் சார்ட். ஸோ இதுல வந்து PDPC ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல் இன் எ மெஷினிங் ஏரியா ஆஃப் எ பிளான்ட். ஒரு மெஷினிங் ஏரியா இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய மெஷினிங் ஏரியால ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அதுக்கான மெயின் ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, ஒன்று வந்து கண்ட்ரோல் பிளான்ஸ், மெட்ராலஜி, ஆப்ரேட்டர் ட்ரைனிங், இது மூணுத்தை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த SPC அப்படின்றத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பிளான்ஸ் வந்து கண்ட்ரோல் பிளான்ஸ் எடுத்துட்டோம்னாக்கா பிளான் வந்து கம்ப்ளீட் ஆகல, ரெக்வயர்ட் ஆடிட் ப்ரியர் டு ப்ராசஸ் சைன் ஆஃப். ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக கண்ட்ரோல் பிளான் வந்து ஃபாலோ பண்ண முடியல. மெட்ராலஜி ரிலேட்டட் பார்த்தோம்னாக்கா கேஜ் வந்து ரெடி ஆகல, ரெக்வயர்ட் மெட்ராலஜி சைன் ஆஃப் ப்ரியர் டு ட்ரைனிங். தேர்ட் ஒன் வந்து ஆப்ரேட்டர் ட்ரைனிங், இது ரிலேட்டட் பார்த்தோம்னாக்கா ஆப்ரேட்டர்ஸ் நாட் ஐடென்டிஃபைட், ரெக்வயர்ட் சூப்பர்வைசர் சைன் ஆஃப். ஸோ இந்த பிரான்ச் ரீசன்ஸ்னால தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராசஸ் கண்ட்ரோல் அப்படின்றத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலயமா இந்த ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே வந்து சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது தான் இந்த SPC. ஸோ இதை நமக்கு வந்து ஒரு டயக்ராம் மூலயமா நமக்கு ரெப்ரசென்ட் பண்றதால இது பேர் வந்து ப்ராசஸ் டிசிஷன் ப்ரோக்ராம் சார்ட். ஒரு சார்ட் மூலயமா நமக்கு இந்த டேட்டா எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்றது தான் வந்து PDPC. அப்ளிகேஷன் பார்த்தோம்னாக்கா வைடஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன் ஃப்ரம் த சிம்பிளஸ்ட் டு மோஸ்ட் காம்ப்ளெக்ஸ். இது வந்து எளிமையா இருக்கிறதுல இருந்து காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கிளாசிஃபை பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டு ப்ரிவென்ட் ப்ராப்ளம் பை ஐடென்டிஃபையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் எரர் அண்ட் ஃபெயிலியர். ஒரு ப்ராப்ளம் இருக்குனாக்கா அதை நம்ம வந்து தடுக்கிறதுக்கும் அதனுடைய எரர் அண்ட் ஃபெயிலியர்ஸ் வந்துக்கான காரணங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதான் வந்து PDPC. ஸோ ஓல்டு 7QC டூல்ஸ்க்கும் நியூ 7QC டூல்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தோம்னாக்கா, டேட்டா டைப் எடுத்துட்டாங்க. ஓல்டுல வந்து ஹேண்டில் நியூமரிக்கல் டேட்டா வந்து ஹேண்டில் ஆயிருக்கும். நியூ 7QC டூல்ஸ்ல வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டா ஹேண்டில் பண்ணுவோம். பர்பஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஓல்டுல வந்து ஆப்ரேஷனல் குவாலிட்டி கண்ட்ரோல் தான் மெயின் பர்பஸ். நியூ அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளானிங் பர்பஸ் தான். அப்ரோச் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஓல்டுல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேஸ்ட் அப்ரோச்சா இருக்கும். நியூ 7QC டூல்ஸ் எடுத்துட்டோம்னாக்கா குவாலிட்டேட்டிவ் அண்ட் அனலிட்டிக்கல் அப்ரோச்சா இருக்கும். இதான் வந்து ஓல்டுக்கும் நியூக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நியூ 7QC டூல்ஸுடைய அட்வான்டேஜஸ் எப்படி இருந்தாங்க, ஸ்ட்ரக்சர்டு ப்ராப்ளம் சால்விங், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், இம்ப்ரூவ்ட் குவாலிட்டி, என்ஹான்ஸ்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், டீம் ஒர்க் அண்ட் கொலாபரேஷன், ரூட் காஸ் அனாலிசிஸ், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் காஸ்ட் ரிடக்ஷன். இது எல்லாமே வந்து நியூ 7QC டூல்ஸ்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் எடுத்துனாக்கா, ரெக்வயர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் லிட்டரசி, டேட்டா குவாலிட்டி இஸ் க்ரூஷியல், நாட் ஆல்வேஸ் சூட்டபிள் ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ், கேன் பி டைம் கன்சூமிங், லிமிட்டட் அப்ளிகபிள் டு குவாலிட்டேட்டிவ் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த நியூ 7QC டூல்ஸ் யூஸ் பண்ணி எல்லா ப்ராப்ளமுக்கும் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. காக்கூடிய டைமிங் வந்து அதிகமாகும். லிமிட்டட் ப்ராப்ளம்க்கு மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ணி சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்க முடியும். இதான் நியூ 7QC டூல்ஸ் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ். சோ ஃபார் நம்ம நியூ 7QC டூல்ஸ்ல இருக்கக்கூடிய PDPC பத்தி டீடைலா பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.